குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் முறை. இப்போது நம்ம ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்டுருக்கோம். குலதெய்வத்தை மறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தெய்வத்தை நம்ம இதுதான் தெய்வமாக பாவிப்பு நம்ம கும்பிட்றோம். இப்போ அந்த மாதிரி தெய்வத்தை செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயில் குங்குமத்தை குங்குமத்தை மட்டும் கொண்டு வந்து ஒரு டம்ளர் மூடியோ இல்லாட்டி டம்ளர் மூடுற மாதிரி ஒரு சின்ன பிளைட் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் வச்சு அதில் கீழே குங்குமத்தை பிறப்பி வச்சு கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம் வாங்கி அது பன்னீர் தெளித்து மஞ்சள் பிள்ளையாரை செஞ்சு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அதை கொண்டு வந்த குங்குமத்தில் ஒரு பொட்டு ஒன்று வச்சு விட்டு சுத்தமான பசு நெய் வாங்கி ஒரு மண் விளக்கு ஒரு 50 மில்லி பிடிக்கிற மண் விளக்கில் இந்த பசு நெய் ஃபுல்லாக நிறைய ஊற்றிங்க, ஃபுல் நிரம்ப ஊற்றி அதில் திரி போட்டு விட்டு அந்த விடிய கால நேரத்தில் 4 to 6 பிரம்ம முகூர்த்த வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றி ஓம் ஸ்ரீம் குலதெய்வாய நமக்கு ஒரு மந்திரத்தை 108 முறை மட்டும் உச்சரிச்சிருங்க. ஏதோ அந்த விளக்கு 1 மணி நேரம் விளக்கு எரிய விடணும். அதோட பிரபஞ்ச சக்திங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஆட்படுத்தும். அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம சொன்னது கேட்டது அப்படி நமக்கு கிடைக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதான் பிரம்ம முகூர்த்த வேலையில் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் நம்ம வணங்கலாம். மஞ்சள் பிள்ளையார் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் விண்டு போச்சுன்னா உடஞ்சி போச்சுன்னா மாற்றிக்கிங்க. தொடர்ந்து 48 நாள் இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் மூலமாகவோ வாழ்ந்த இடம் மூலமாகவோ நம்ம கனவு மூலமாக குலதெய்வம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அங்கே இருக்குது. இதை தொடர்ச்சி அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.